अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। आञ्जनेयस्वामिनः जय। खड्गं त्रिशूलं खड्वाङ्गं पाशं कुशपर्वतं ध्रुवमुष्टिगदामुण्डं दशभिः कपिपुङ्गवम् नखायुधाय भीमाय दन्तायुधधराय च विहगाय च शर्वाय वज्रदेहाय ते नमः। द्विभुजं स्वर्णवर्णाभं रामसेवापरायणं मौञ्जीकौपीनसहितं मां ध्यायेत् रामसेवकम्। मरुत्सुतं रामपदारविन्दवन्दारुवृन्दारगमाशु वन्दे धीशक्तिभक्तिद्युतिसिद्धयो यं कान्तां स्वकान्तामिव कामयन्ते। स्फटिकाभं स्वर्णकान्तिं द्विभुजं च कृताञ्जलिं कुण्डलद्वयसंशोभिं मुखाम्बुजमहं भजे। हनूमान् रामपादाब्जसङ्गीवर्णिवरशुचिः सञ्जीवनोपहर्ता मे दीर्घमायुर्ददात्विह। सदा राम रामेति नामामृतं ते सदा राममानन्दनिष्यन्दगन्धं पिबन्तं नमन्तं सुदन्तं हसन्तं हनूमन्तमन्तर्भजेतं नितान्तम्। वानरेश शङ्करांश मारुते हरे वारिजाक्ष वारिताक्ष मारुते हरे रामदूत वातजात मारुते हरे रामसेवकाग्रगण्य मारुते हरे रामदास बृन्दपूज्य मारुते हरे रामदास बृन्दपूज्य मारुते हरे रामनामपाललोल मारुते हरे रामभक्तपालशील मारुते हरे रामभस्मपादभृङ्ग मारुते हरे रामभक्तपालशील मारुते हरे रामभस्मपादभृङ्ग मारुते हरे वानरेश शङ्करांश मारुते हरे वारिजाक्ष वारिताक्ष मारुते हरे रामदूत वातजात मारुते हरे रामसेवकाग्रगण्य मारुते हरे रामदास बृन्दपूज्य मारुते हरे रामनामपाललोल मारुते हरे रामभक्तपालशील मारुते हरे रामपद्मपादभृङ्ग मारुते हरे रामपद्मपादभृङ्ग मारुते हरे रामपद्मपादभृङ्ग मारुते हरे। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। आञ्जनेयस्वामिनः जय. ஸ்ரீபதியான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவோடைய தாசன் ஸ்ரீராமதூதனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் மந்தோதரியை பார்த்து சீதா பிராட்டி தான் என்று நினைத்து சந்தோஷப்பட்டு ஓடிச்சாடி ஆனந்த கூத்தாடினார் என்று பார்த்தோம். மேற்கொண்டு யோசிக்கிறார். அவதூயச்சதாம் புத்திம், தூக்கி போட்டுட்டார் அந்த புத்தியை. தனக்கு தன்னுடைய மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டு கொடுத்துக்கிறார். ஏன்னா ஸ்ரீராமசுவாமியை பிரிந்து வாழக்கூடிய ஒரு மாலினி மணி தூங்க மாட்டாளே. இது ராவணன் பக்கத்தில் மெத்தை மேல சௌக்கியமா படுத்து தூங்குறா அப்படின்னா எப்படி தூக்கம் வரும் சீதாமாக்கு? பபூவாவஸ்திதஸ்ததா ஜகாமஜாபராம் சிந்தாம் சீதாம் பிரதிமா கபிஹி. தன்னுடைய கெட்டதான அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு யோசிக்கிறார். ஹனுமார் என்ன யோசிக்கிறார்? ந ராமேண வியுக்தாசா ஸ்வப்தும் அர்ஹதி பாமினி ந போக்தும் ந அப்பி லங்கர்த்தும் ந பானம் உபசேவித்தும் நாண்யம் நர உபஸ்தாதும் சுராணாம் அபிச்சேஸ்வரம். அதாவது ராமரை பிரிஞ்சு இருக்கிற அந்த உத்தம மணிரத்னமா ஸ்திரீ ரத்னமா இருக்கக்கூடிய சீதா பிராட்டி தூங்க மாட்டா. சாப்பிட முடியாத அந்த சீதா அம்மாக்கு ஜலபானம் கூட பண்ண மாட்டா. ஆபரணங்கள் எல்லாம் போட்டு இப்படி சௌக்கியமா படுத்துன்றப்படா மாட்டா. அமரேஸ்வரனான தேவேந்திரனா இருப்பிலும் சீதாமா அவர் கூட போக மாட்டார் ராமரை விட்டு. ரகுநாதனுக்கு துல்லியனா எந்த தேவர்கள் இந்த உலகத்துல இருக்கா? நகி ராம சமஹா கஷ்டித்.
வித்யதே திருதசேஷ்வபி அந்நேயமிதி நிச்சித்திய பானபூமோ சச்சாரசா. எப்பேற்பட்ட தேவர்கள் வந்தாலும் ஸ்ரீராமருக்கு ஒத்தாப்புல யாராவது இருப்பாளா? யாருமே இல்லை. நிச்சயமா இது படுத்துன்னு இருக்கக்கூடியவள் சீதா அம்மா கிடையாது, வைதேகி தேவி கிடையாது, வேற ஏதோ ஒரு மானினி ஸ்திரீ என்று சொல்லி தனக்கு தானே அந்த கெட்ட புத்திய தாம் புத்தியும் அவதூய ஏதோ இதுதான் சீதாமா நினச்சி சந்தோஷப்பட்டாரு. அடுத்த நொடியே அதை தூக்கி போட்டுட்டேன். இது சீதாமா இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இதுதான் எப்போவுமே ரீதிங்க் பண்ணுறதுன்னு சொல்லுவாள். நம்ம பண்ணி ஏதாவது ஒரு முடிவு வந்துட்டோம், இது சரியா தவறா அப்படின்னு திருப்பி யோசிக்கிறதுண்டே, அந்த ஒரு டேலண்ட் ஹனுமார் இங்கே காட்டுறார். நான் ஏதோ நினச்சி கிடச்சுட்டேன்னு சந்தோஷமாக கோலாகலமாக இருந்தேன், ஆனால் இது வைதேகியாக இருக்க வாய்ப்பில்லையே அப்படின்னு திருப்பி யோசிக்கிறார். யோசிச்சு முடிவுக்கு வரார், இது வைதேகி கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துட்டார். அப்புறம் சீதாமா எங்கே இருக்கா அப்படின்னு தேடலாம் அப்படின்னு அந்த ஒரு பெரிய பானபூமி பானசாலை அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் தேடுறார். திருப்பி திருப்பி நடந்து கவனித்து பார்க்குறார். அங்கே நிறைய பேர் காமக்கிரீடைகளில் கொஞ்சம் பேர் இருக்கா, கொஞ்சம் பேர் ரொம்ப தளர்ந்து பாட்டெல்லாம் பாடிட்டுலாம் சௌக்கியமாக படுத்துட்டுருக்கா, நிறைய நர்த்தனம் ஆடி டயர்டில் படுத்துட்டுருக்கா, மிருதங்கம் மத்தளம் போன்றவைக்கு பக்கத்தில் நிறைய பேர் படுத்துட்டுருக்கா. இந்த மாதிரி பல பேர் பல விதத்தில் தேசத்துலேயும் காலத்தையும் தெரியக்கூடிய அழகான பெண்மணிகள்லாம் படுத்துட்டுருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு பானபூமியில் என்னெல்லாம் இருக்குமோ, சாப்பிடக்கூடிய விஷயங்கள், மிச்சம் வச்ச சாதம் இருக்குது, மது நிறைய இருக்குது, அதே மாதிரி வஸ்திரங்கள் நிறைய அங்கே செதறி கிடக்கு, சந்தனமெல்லாம் செதறி கிடக்கு, நிறைய ஸ்திரீகள்லாம் தூங்கின்னு இருக்கா, கருத்துன்னு இருக்கிறவா, வெளுத்துன்னு இருக்கிறவா, இருநரம் இருக்கிறவா, ஸ்வர்ணவர்ணம் இருக்கிறவா, இப்படி நிறைய பேர் ஸ்திரீகள் படுத்துன்னு இருக்கா. காமார்த்திகளான படுத்துண்டு ஒரு தாமரை பூக்களுடைய சரசாட்டமாக அங்கே சோபித்துன்னு இருந்தாலும் அத்தனை ஸ்திரீகளும் படுத்துண்டு. இதெல்லாம் ஹனுமார் பார்த்துட்டு போதமற்று படுக்கக்கூடிய இந்த காமினிகளை பார்த்து ஹனுமார் சிந்தனை பண்ணார். என்னது? நிரீக்ஷமானஷ்டதா தா ஸ்திரிய சமஹா கபிஹி ஜகாம மகதீம் சிந்தாம் தர்மசாத்வச சங்கிதா. ஹனுமார் யோசிக்கிறார், நான் நிர்லஜ்ஜம் படுத்துன்னு இருக்கக்கூடிய, லஜ்ஜை இல்லாமல் படுத்துன்னு இருக்கக்கூடிய இன்னொருத்தருடைய மனைவி பரதாரங்களை நான் பார்க்கிறேனே, இது நிச்சயமாக தர்மஹானி அல்லவா? தர்ம சாத்வச சங்கிதா, நான் பண்ணுறது தர்மம் கிடையாதே, இன்னொரு பெண்களை இப்படி பார்க்கறது சரியா தவறல்லவா? என்னுடைய திருஷ்டி அந்நிய ஸ்திரீகளில் நிச்சயமாக போகவே படாதே. இப்போ நான் பரஸ்திரீகளை ரொம்ப ஸ்ரத்தையாக வேற நான் பார்த்துட்டுருக்கேனே அப்படின்னு சொன்னதும் இப்படி ஒரு கவலை கொடுத்து ஹனுமாருக்கு, இப்படி நான் பார்த்துட்டுருக்கேனே இன்னொரு பெண்களை அப்படிங்கிற ஒரு கவலை. தான் நித்திய பிரம்மச்சாரி வேற. பிரம்மச்சாரி அப்படின்னா என்னது? பிரம்மத்தில் சிரிக்கிறவர், வேறு எந்த சிந்தனையும் போகக்கூடாது, ஸ்திரீகளே பார்த்ததில்லை இன்னைய நாள் வரைக்கும் பரியந்தம். அப்படி இருக்கிறவர் இப்படி எல்லாரையும் உத்து பார்க்குறார். அது பார்த்ததும் இப்படி நான் பண்ணுறது தவறல்லவா, என் தர்மத்துக்கு அநீதி அல்லவா நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தர்ம சங்கடம் வருது. அப்பொழுது திருப்பி இப்படி ஒரு கவலை வந்ததோ அடுத்த செகண்டே ஹனுமார் தர்ம வழியாக நேர் வழியாக யோசிக்கிறார். என்னது அப்படின்னா, நான் இத்தனை பேர் தூங்கின்னு இருக்கா, ராவணனுடைய அத்தனை மனைவிகளும் தூங்கின்னு இருக்கா, பூரா எல்லாரையும் பார்த்தாலும் என்னுடைய ஹிருதயத்துக்கு எந்த ஒரு சலனமும் வரலையே. நகிமே பரதாராணாம் திருஷ்டிர் விஷயவர்த்தினி நகிமே மனசா கிஞ்சித் வைக்கிருத்தியமுபபத்யதே மனோஹி ஹேதுஹு சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுபாஸ்வவஸ்தாசு தச்சமே சுவ்யவஸ்திதம். நகிமே பரதாரம், இந்த பரதாரங்களெல்லாம் பார்த்துட்டும் என்னுடைய மனசுக்கு கொஞ்சம் கூட சலனம் ஏற்படலையே, ஆசையும் வரலையே. காமினிகளாக காமத்தோடு தானே பார்க்கப்படாதுன்னு சொல்லியிருக்கா, நான் அது கூட பார்த்துக்கலையே. சீதாமாவை தானே தேடின்னு இருக்கேன். இந்திரியங்கள் பூரா நடத்துறது மனசு தான். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்மளுடைய மனசை யார் இந்திரியங்களை சாட வைக்கிறது? நம்மளுடைய மனசு தான். மனசை கட்டுப்படுத்தினா இந்திரியங்கள் எந்த வழிக்கும் போகாது. நம்மளுடைய இந்திரியங்கள் மனசினுடைய அதீனத்தில் இருக்கும்.
அதனால் என்னுடைய மனசுக்கு எந்த சஞ்சலனும் வரலை இத்தனை ஸ்திரீகள் பார்த்துட்டு. அது மட்டுமல்ல, சீதா பிராட்டிய பெண்களுடைய இடத்துல தானே பார்க்க முடியும். தேவியை இன்னொரு இடத்துல போய் தேடுறதுக்கு சாத்தியம் அல்லவே. ஸ்திரீகளுடைய இடத்துல தான் தெரிய முடியும். ஏது ஜீவியாக இருந்தாலும் அதோடைய வர்க்கத்தில் தானே பரதரணம் தேடணும். இப்போ பெண்மானுடைய கூட்டத்தில் போய் சீதாதேவி இருக்காளா பார்த்துட்டு பிரயோஜனம் உண்டா? இல்லை இல்லைப்பா. சீதாமா ஸ்திரீகள் கூட தான் இருக்கணும். அதனால் ஸ்திரீகளை பார்த்து தானே ஆகணும். அதனால் அசுரனுடைய அந்தப்புறத்தில் எல்லாம் நான் தேடி பார்த்துட்டேன். நான் இந்த தோஷ சிந்தையை விடணும். இந்த மாதிரி சிந்தை வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எனக்கு என்னுடைய மனசுக்கு எந்த கல்மஷமும் இல்லை. அதே மாதிரி சீதா பிராட்டி இங்கே தான் பார்க்க முடியும். அதனால் நான் பார்த்து தான் ஆகணும். இது என்னுடைய கர்த்தவியம். அதனால் இந்த மனசு தானே ஹேத்து எல்லாத்துக்கும். அந்த மனசை அடக்கி வச்சுருக்கேன்னு, அதனால் கவலை இல்லை. ஆனாலும் சீதா பிராட்டி எங்கேயுமே காணலையே. எத்தனையும் பார்த்துட்டும், எல்லாரையும் ஒரு ஆளையும் பார்த்துட்டும் சீதாதேவியை மட்டும் பார்க்க முடியலையே. தேவர்கள், கந்தர்வர்கள், நாகேந்திரமார் இவாளுடைய எல்லாம் பெண் குடிமாரை ஹனுமார் பார்க்குறார் ராவணனுடைய ஆலயத்தில். ஆனால் ஜானகி தேவியை மட்டும் பார்க்க முடியலை. உத்தமைகளும் சௌந்தரியம் உயர்ந்ததான பல ஸ்திரீகள் எல்லாம் ஹனுமாருடைய திருஷ்டியில் படுறா. ஆனால் ஸ்ரீராம சகதர்மிணியை மட்டும் பார்க்க முடியலை. இன்னொட்டு என்ன பண்ணுறார்? சரி, இந்த பாலபூமியில் எங்கேயுமே இல்லையே, அதனால் பூயஸ்துபரம் ஸ்ரீமான் மாருதிர்யத்ன மாஸ்திதா பாலபூமிம் சமுத்சிருஜ்ய தாம் விஜேத்தும் பிரச்சக்கிரமே. இந்த பாலபூமியை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் தேடலாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணார் ஹனுமார். அதுக்கப்புறம் எங்கே போகிறார் அப்படின்னா, அசுரவர மந்திரத்துக்கு நடுவில் போய் மாருதி தேடுறார். லதா கிரகங்கள், சித்ராலயங்கள், நிஷாபவனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஏறி தேவி தர்ஷன காங்கையோடு தேடி வந்துன்றதா. நான் வைதேகியை பார்க்க முடியலை. அப்போது ஹனுமாருக்கு சிந்தனை வருது. என்ன சிந்தனை? சிந்தைகாமாச தத்தோ மகாகவி பிரியாம் அபஷ்யன் ரகுநந்தனஸ்யதாம். சீதாவை காணலையே அப்படின்னு சாராக்ஷசானாம் பிரவரேண ஜானகி ஸ்வசீல சம்ரக்ஷண தத்பரா சதி அனேன நூனம் பிரதிதுஷ்டகர்மணா ஹதா பவேதார்யபதே பரே ஸ்திதா. ஒருவேளை தேவி இந்த இகலோகத்தையே விட்டுட்டு இறந்து போயிருப்பாளா அப்படின்னு ஹனுமாருக்கு தோணுறது. கெட்ட எண்ணங்கள் இங்கே வருது. ஜனக மகாராஜா புத்திரிய எங்கேயுமே காணலையே. சாரித்திரத்தை காப்பாற்றுறதுக்காக தேவி ட்ரை பண்ணியிருப்பா. அந்த சமயத்தில் தேவியை இந்த ராட்சச சக்கரவர்த்தி தனக்கு ஆட்கொள்ளப்படலை அப்படிங்கிறதுனால தேவியை வதம் பண்ணியிருப்பாளா? இல்லைன்னா பயஜன்யமான விரூப நேத்திரங்கள், அலக்ஷ்மிகள், விகிருத்தமான ரூபங்கள், அதிபயங்கரமான காத்திரிகள், இதெல்லாம் பெரிய பெரிய ஆட்காரை பார்த்து பயந்து போய் சீதாமா உயிரை விட்டுருப்பாளா? நான் தேவியை பார்க்காம சமீக்ஷசாராக்ஷசரா ஜயோஷிதா பயாத் வினஷ்டா ஜனகேஸ்வராத்மஜா சீதாமதிருஷ்டா ஹ்யனவாப்பிய பௌருஷம் விஹ்ருத்ய காலம் சஹவானரைஷ்சிரம். தேவியை பார்க்கணும்னு நினச்சி ரொம்ப காலம் வேஸ்ட் பண்ணிவிட்டேனே, நிறைய திவசங்கள் களைஞ்சு விட்டேனே. மகாராஜாவான சுக்ரீவனுடைய இடத்துல போகிறதுக்கு கூட எனக்கு யோக்கியதை இல்லை. ஏன்னா 1 மாதம் தானே கடு கொடுத்துருக்காரு. சுக்ரீவருடைய ஆத்மையை 1 மாதம்தான். ஆனால் இதெல்லாம் 1 மாதம் தாண்டி ஹனுமார் கங்காவுக்கு சீதாமாவை தேடுறது நிறைய நாட்கள் போயிடுத்து. இப்போ திருப்பி போய் சுக்ரீவன்கிட்ட போய் நின்னா எப்படி இருக்கும்? அதனால் நான் யோக்கியதை இல்லை. கோபமாக இருக்கும் சுக்ரீவர் எப்படி அப்படின்னா, ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா முதல்ல தலையை விட்டுவார். அதுக்கப்புறம் தான் என்ன தப்பு பண்ணார்னு ஆராய்வார். அப்படி இருக்கிற வரைக்கும் சுக்ரீவர். இந்த அந்தப்புறம் பூரா நான் பார்த்தாச்சு. லங்கேஸ்வரனுடைய பத்னிமாரை பூரா நான் கவனித்து பார்த்தேன். ஆனால் தேவியை மட்டும் காணலை. இதுவரைக்கும் நாம் பண்ணின யத்னங்கள் எல்லாம், நான் இவ்வளோ முயற்சி பண்ணேனே, அதெல்லாம் நிஷ்பலமாயிடுத்தே அப்படின்னு கவலைப்பட்டாராம் ஹனுமார். அதுக்கப்புறம் நான் இப்போ இங்கேருந்து கிளம்பி போனேன். நான் கூட அங்கே எனக்கு எதிர்பார்த்துட்டு கிம்னுமாம் வானரா சர்வே கதம் வக்ஷந்தி சங்கதாக கத்வா தத்ர த்வயா வீர கிம் கிருதம் தத்வதஸ்வனஹ அதிருஷ்ட்வா கிம் பிரவக்ஷ்யாமி தாமஹம் ஜனகாத்மஜாம்
நான் திரும்பி போனால் அவள்கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? வானரர்கள்ட்ட என்ன பதில் சொல்லுவேன்? அவர் காத்துருப்பாளே, என்னை பார்த்ததுன்னு சொல்லுவாளே, என்னெல்லாம் நடந்தது, நீ லங்கா போய் என்னெல்லாம் பார்த்தே, எல்லாம் விஸ்தாரமாக சொல்லு அப்படின்னு என்கிட்ட சந்தோஷமாக அந்த வானரர்கள் எல்லாம் என்கிட்ட கேட்பாளே. நான் தேவியை பார்க்காம அங்கே போய் அவள்கிட்ட என்னன்னு பதில் சொல்லுவேன்? ஜாம்பவான்கிட்ட அங்கதன்ட்ட எல்லாம் என்னன்னு பதில் சொல்லுவேன்? அவள்லாம் ரொம்ப அவளோட இருப்பாளே, அவளுடைய உயிர் என் கையிலான்னு வேற அவள் சொல்லியிருக்கா. அந்த சமயத்தில் நான் எப்படி அங்கே போய் தேவியை பார்க்கலைன்னு சொல்லுவேன்? இன்னொட்டும் ஹனுமார் பெரும் மூச்சு எடுத்து விடுறாராம். இன்னொட்டும் யோசிக்கிறார். அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அனிர்வேதோ ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகः கரோதி சஃபலம் ஜந்தோஹ கர்ம யத்தத் கரோதி சஹ தஸ்மாத் அனிர்வேதகிருதம் யத்னம் சேஷ்டேஹமுத்தமம். சர்வ விதத்திலையும் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களுக்கு பீஜம் எது அப்படின்னா உற்சாகம்தான். பெரிய ஒரு தத்துவத்தை இங்கே ஹனுமார் சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அனிர்வேதோ ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகா. இது எப்போவுமே இந்த ஸ்லோகத்தை நம்ம மனசில் வச்சுட்டோம்னா, சோர்வடையறதையெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டேன் அப்படின்னா சோர்வு போய் உற்சாகம் வந்துடும். எப்படி ஹனுமாருக்கு உற்சாகம் வந்ததோ அது மாதிரி நம்மளுக்கு உற்சாகம் வந்துடும். ஹனுமார் என்ன சொல்கிறார்? எந்த சந்தோஷத்துக்கும் எந்த விதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும்னாலும் உற்சாகம்தான் அதுக்குண்டான ஒரு பீஜம். சீடு அப்படிங்கிறது உற்சாகம்தான். உற்சாகம் இல்லைன்னா ஐஸ்வர்யங்கள் கிடைக்காது, சிரேஷ்டமான சுகமும் கிடைக்காது, நிதானம் கிடைக்காது. எப்போ உற்சாகம் இல்லை என்றால், உற்சாகம் இருந்தாக்கா சுகம் கிடைக்கும், நிதானம் கிடைக்கும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், எந்த காரியமும் நடக்கும், நல்லபடியாக நடக்கும். ஒரு உற்சாகம் இல்லாமல் எந்த கர்மமும் சஃலமாகறதில்லை. அதனால அத்யுற்சாகத்தோட நான் சீதாதேவியை கண்டுபிடிப்பேன், அதுக்குண்டான முயற்சி எடுப்பேன் என்று ஹனுமார் உறுதிமொழி எடுக்கிறார். தன்னுடைய மனசில் தனக்குத்தானே உற்சாகத்தை வருத்திண்டு அவர் முடிவெடுக்கிறார். ராவணனுடைய அதீனத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் திருப்பி 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 நான் தேடுவேன். நான் ஏதாவது ஒரு விட்டுருக்கேன்னா அங்கே சீதாதேவி இருந்தாலோ, அதனால் திருப்பி தேடுவேன். பானக சாலையிலேருந்து புஷ்ப கிரகங்களில், சித்திரசாலைகள், கிரீடா மந்திரங்களில், ஆராமங்களில், ரகசியமான வழியில், விமான பவனங்களில், எல்லா இடத்துலையும் திருப்பி 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 தேடுவேன். ஸ்ரத்தையோட, இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான ஸ்ரத்தையோடு தேடுவேன் அப்படின்னு ஹனுமார் முடிவெடுத்தார். உன்மேஷ பரதனானார், தனக்கு தானே உற்சாகப்படுத்தினார். திருப்பி தேட தொடங்கினார். எல்லா இடத்தையும், ஒரு இடத்தையும் விடலையாம், ஒரு இடத்துலையும் தேடுறார். ஆனால் சீதா அம்மாவை காணலை. நான் மகாசமுத்திரத்தை லங்கனம் பண்ணி இங்கே வந்தது வெறுமன ஆயிடுத்தோ அப்படின்னு ஹனுமாருக்கு திருப்பி உத்தியோகம் வா நரேந்திராணாம் பிளவனம் சாகரஸ்ய வியர்த்தம் வீக்ஷ்யா நிலசுதா சிந்தாம் புனருபாகமத்து. வியர்த்தமாயிடுதா நான் வந்ததெல்லாம், என்னுடைய முயற்சியெல்லாம் வியர்த்தமாயிடுதா, திருப்பி தேடியும் சீதாமாவை பார்க்க முடியலையே என்னால் இப்படின்னு சிந்தைகள் பலதும் ஹனுமானுடைய ஹிருதயத்தில் மனசில் உயர்ந்தது. மனசு பூரா சோகோபஹதச்சேதனஹா, சோகத்தினால மனசு தளர்ந்து கொடுத்து ஹனுமாருக்கு என்று சொல்லி 12வது சர்க்கம் பூர்த்தி. மேலும் என்ன யோசிக்கிறார் அப்படிங்கிறது 13வது சர்க்கத்தில். கிம் நு சீதாத வைதேஹி மைதிலி ஜனகாத்மஜா உபதிஷ்டேத விவசா ராவணம் துஷ்டச்சாரிணம் க்ஷிப்ரமுத்பததோ மன்யே சீதாமாதாய ரக்ஷசः பிப்யதோ ராமபாணானாம் அந்தரா பதிதா பவேத். ஹனுமார் யோசிக்கிறார், ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபுவுக்கு வேண்டி லங்கையில் எல்லா இடத்தையும் தேடித்தேன். ஆனால் நிறைய பொய்கைகள், தடாகங்கள் எல்லாங்கேயும் தேடிட்டேன். தேவியை காணவே இல்லை. பக்ஷிராஜனான சம்பாதி சொன்னாப்படி தானே நான் இங்கே வந்தேன். சம்பாதி சொல்லி தானே இவாளுக்கு லங்காவில் இருக்கா தேவி பிராட்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுது. சம்பாதி சொல்லி தானே இங்கே வந்தேன். ஆனால் இங்கே இந்த ராவண பவனத்தில் இருப்பா அப்படின்னு, ஆனால் பிராட்டியை பார்க்க முடியலையே.
விதேக மகாராஜாவான ஜனக ராஜர்ஷியோடைய சீமந்த புத்திரி சீதா பிராட்டி ஒரு வேற வழி இல்லாமல் நிவிற்த்தி இல்லாமல் ராவணனுக்கு இணங்கி விட்டாளோ, தாயார் இணங்கி இருப்பாளோ அப்படின்னு ஹனுமாருக்கு சிந்தனை போகிறது. அசுரேஸ்வரன் அதி துஷ்டனாக்கம், உபதிரவம் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பா சீதாம்மாவை. சீதாம்மா வேற வழி இல்லாமல் இணங்கியிருப்பாளா? இல்லை, தேவியை தூக்கிண்டு ஆகாய மார்க்கமாக தானே வந்தார். அப்போது வர வழியில் கீழ் விழுந்திருப்பாளா சீதாம்மா? ஸ்ரீராமசுவாமியோடைய பான பயத்தோட இருக்கக்கூடிய லங்காதிபன் வேகமாக கொண்டு போயிருப்பாரு, அந்த வேகதையில் விழுந்திருப்பாளா? மகாசாகரத்தில் அலையடிச்சுட்டு இருக்கக்கூடிய சீதாம்மா கீழ் விழறதுக்கும் சான்ஸ் இருக்கே அப்படின்னு ஹனுமார் யோசிக்கிறார். இல்லைன்னா சீதாமாவை ராவணன் தன்னுடைய கைகளாலேயும் கால்முட்டுகளாலேயும் கால்களுடைய சக்தியால் பிடிச்ச அமர்த்தரத்தை பிராணம் போயிருக்குமா சீதாமாவுக்கு? இல்லை, இல்லைன்னா ராவணனுடைய ஒரு அஸ்ரத்தையினால சீதாமாவை தொலைச்சிருப்பாரோ, சீதாமாவை கீழே விழுத்திருப்பா. இல்லாட்டா அதுவும் இல்லைன்னா சதீரத்னமான சீதாதேவியோடைய பாதிவிரத்திய நிஷ்டையினால தனக்கு ஒரு காலத்துலேயும் அதீனமாக மாட்டேன்னு புரிஞ்சுண்ட ராவணன் கோபத்தில் சீதாமாவை சாப்பிட்டுருப்பாரா? இந்த பத்னிமாரெல்லாம் கொடும் குரூரைகள் பண்ணுறவாளாக்கம். ராவணன் கூட இருக்கிறவா, ராவணனுடைய கட்டளைக்கு நடந்துக்கிறவா. அப்பேற்பட்டவா சீதாமாவை சாப்பிட்ருப்பாளா? சாப்பிட்டு அப்படியும் வரலாமே. என்னுடைய தேவியோடைய வதனம் சரத்கால பூர்ண சந்திர சதிருஷமாக்கும், தாமரைப்பூ இதழ்களாட்டமாக அழகான கண்கள். ஸ்ரீராமதேவனையே தியானம் பண்ணி தேவி உயிரை விட்டுருப்பாளா? ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா அயோத்தியே அப்படின்னு பிராண வியோக சமயத்தில் தேவி அழுதுருப்பாள். இல்லைன்னா கூட்டில் போட்டிருக்கக்கூடிய கிளி ஆட்டமாக ராட்சசேஸ்வர பவனத்தில் காப்பாற்றி வச்சிருப்பாளோ? ஏதாவது ரூமில் பூட்டி போட்டிருப்பாளா சீதாமாவை? பயமுடுத்தி வச்சிருப்பாளா சீதாமாவை? இப்படி ஒன்று யோசித்தார் ஹனுமார். இன்னொரு தனக்கு தானே திருப்பி சொல்லிக்கிறார், சே இப்படியெல்லாம் யோசிக்கிறதே பாப்பம், மகா பாப்பம். நிச்சயமாக ராவணனுக்கு அகப்பட்டிருக்க மாட்டாள் சீதாமா. ஒன்றில் மறைஞ்சு இருப்பா, இல்லைன்னா தன்னுடைய உயிரை விட்டுருப்பா. ராவணன் கூட எல்லாம் நிச்சயமாக இணங்கி இருக்க மாட்டா மைதிலி தேவி. இப்படி சொல்லி ஹனுமார் யோசிக்கிறார், நான் இப்போ ஸ்ரீராமர்கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? சத்தியம் சொன்னாலும் தோஷமாக்கும். சீதாமாவை பார்க்கலேன்னா சொன்னால் தோஷமாயிடும், சொல்லாமல் இருந்தாலும் அதை விட கஷ்டமாயிடும். நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு தர்ம சங்கடத்தில் தேவியை காணாமல் வானரேஸ்வர நகரிக்கு திரும்பி போகிறது எனக்கு புருஷார்த்தமே அல்லாவே. எனக்கு எப்படி புருஷார்த்தம் கிடைக்கும்? விஷாலமான சாகரத்தை தாண்டி லங்கையில் இங்கே தேடி கிடக்கலைன்னா சீதாதேவியை நான் காணவில்லை அப்படிங்கிற அந்த அப்பிரியத்தை சொன்னேன்னா இக்ஷ்வாகு குலத்திலகன் அந்த வார்த்தை கேட்டதும் ராமர் உயிரை விட்டுடுவார். சீதாமாவை காணல, ஏன்னா சீதாமா காணுவா, இவா ஹனுமாரோ யாராவது போய் தேடுவா, இருக்கா கண்டேன் அப்படின்னு சொல்லுவா. அப்படிங்கிறதுனால தானே உயிரை பிடிச்சுட்டு இருக்கார் ராமர். இல்லைன்னா உயிரை எப்போ விட்டுருப்பாள் சீதாமாவை கிடைக்காதுன்னு தெரிஞ்சாக்கா. அப்பொழுது நான் சொன்னதும் பிராணன் விட்டுடுவர். இதை பார்த்து லக்ஷ்மணரும் பிராணன் விடுவர், அண்ணா இல்லை அப்படிங்கிறதுனால. இந்த சகோதரர்களுடைய மரணம் கேட்டதும் பரதகுமாரனுடைய ஜீவிதமும் அழிஞ்சிடும். சத்ருக்னனும் உடனே அண்ணா பின்னாடியே கிளம்பிடுவர், உயிரை விட்டுடுவர். இதெல்லாம் பார்த்து கௌசல்யாமா, சுமித்ரா, கைகேயம்மா ஜீவத்தியாகம் பண்ணாமல் தான் இருப்பா. இப்படி ஒருத்தரும் எடுத்து ஒரு நாள் உயிரை விட்டுட்டே வருவா. லாஸ்ட்ல இக்ஷ்வாகு குல நாசைவ வனவுகசாம், வானரர்களும் உயிர் விட்டுடுவா, கப்பி குஞ்சரர்களும் உயிர் விட்டுடுவா. அத்தனை இக்ஷ்வாகு குலமே அழிஞ்சு போயிடும் என்னுடைய இந்த ஒரு வார்த்தையினால, சீதாமாவை பார்க்கலைங்கிற வார்த்தையினால. அயோத்தியா ராஜ்யம் பூரா அழிஞ்சுடும், ரகுவம்ச நாசமே அழிஞ்சுடும்.
இப்படி 2 குலங்கள் பூரா அழியணுமா? நான் திரும்பி போனேன்னா அழிஞ்சுடும். தேவியை காணாமல் சுக்ரீவன் கிட்டக்க போகவே படாது. ஏன்னா காரியத்தை முடிச்சுட்டு தான் திருப்பி போனோம். அல்லாட்டாலே லேட் ஆகிடுது, டைம் டேஸ் லேட் ஆகிடுது. 1 மாதம் தான் கெடு கொடுத்துருந்தா அல்லவா, அதுக்குள்ளே போண்டாமா, போக முடியலை. இப்போ நான் சீதாமாவை பார்க்காம போயிட்டேன்னா ஆச்சு, எல்லாருடைய உயிரும் போயிடும். இப்படியெல்லாம் யோசிக்கிறார். இன்னொன்று என்ன யோசிக்கிறாருன்னா, சீதாதேவியை பார்க்காம நான் இங்கேயே நிராகார விரதத்தோட ஜீவத்தியாகம் பண்ணி விடுறேன். ஒன்றில் ஹனுமார் வருவாருங்கிறதுக்கு வச்சுட்டாது ஸ்ரீராமர் உயிரை வச்சுட்டு இருப்பாரே, அப்படியாவது இருப்பாரே. நான் இங்கேயே உயிரை விட்டு விடுறேன். சீதாமாவை காணாமல் இப்படி காணலை என்று சொல்கிறத விட அது எத்தனையோ மேல் அப்படின்னு ஹனுமார் நினைக்கிறார். இப்படியெல்லாம் கெட்ட எண்ணங்கள் மனசில் வந்துட்டுருக்கிறத என்ன பண்ணுவேன்னு தெரியலை அப்படின்னதும் தன்னுடைய திருஷ்டி, ஹனுமானுடைய திருஷ்டி ஆச்சரியமாக அசோகவனத்தில் போயிடுது. அது ஒரு இடம் அசோகவனம். யோசிச்சார், அசோகவனம் தானே அது, நான் இங்கே தேடவே இல்லையே, பிராட்டியை தேடி பார்க்கவே இல்லையே. அப்போ அங்கேயும் போய் பார்க்குறோம். அஷ்டவசுக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், அஸ்வினிகள், மருத்துக்கள் எல்லாம் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி நான் தேடுறேன் அப்படிங்கிற ஒரு நான்கிற பாவம் எனக்கு இருக்குது. நான் கிடையாது. அசோகவனிகா சேயம் திருஷ்யதே யா மகாத்ருமா இமாம் அதிகமிஷ்யாமின ஹீயம் விசிதாமையா. என்னால் தேடப்படுறேன் அப்படிங்கிறதுனாலே தானே இப்படியெல்லாம் நடக்கிறது. அவளை எல்லாரும் தேவர்களையும் நமஸ்காரம் பண்ணி ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமிக்கே இந்த காரியத்துக்கு உண்டான பலனை அவர்கிட்டே கொடுத்து விடலாம், அவரே பண்ணட்டும்னு ஒரு அத்தியுதமான ஒரு ஸ்லோகம் ஹனுமார் சொல்கிறாராம். கையை கூப்பிண்டு கண் அடைச்சுண்டு அமேய பக்தனுடைய அதரங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லித்து. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यः நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபோ, வினீதமான இந்த தாசன் உங்களை நமஸ்காரம் பண்ணுகிறேன். சுமித்ரா நந்தனான லக்ஷ்மணகுமாரா, நான் உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன். ஜனகராஜர்ஷியான தேவி, அடியனிதான் நமஸ்காரம் பண்ணுகிறேன். தேவதேவனான ருத்ரனையும் அமராதிபனான இந்திரனையும் விஸ்வவியாபியான பிதாவான அனில தேவனையும் ஸ்ரீராமதூதனான நான் பக்தியோடு நமஸ்காரம் பண்ணுறேன். கர்ம சாட்சிகளான சந்திரன், ஆதித்யன், மருத்து அப்படிங்கிற தேவர்கள் அத்தனை பேரும் வாயுபுத்திரான நான் சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னு. அதாவது சுவாமியை தெரிஞ்சுக்கணும்னா சுவாமியோடைய அனுகிரகத்தினால தான் முடியும். சீதா பிராட்டியை தெரிஞ்சுக்கணும்னா சீதா பிராட்டியோடைய ஆசீர்வாதத்தால் தான் சீதா பிராட்டியை தேடி கண்ணில் தென்படும். அதனால் இங்கே எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணுறார். தன்னுடைய புத்தியில் கொஞ்சம் கூட உற்சாகம் வர்றது. மேற்கொண்டு அசோகவனத்தில் போய் சீதா பிராட்டியை தேடுவோம் என்று முடிவெடுத்தார். என்னுடைய ராமருடைய பத்னியான என்னுடைய சுவாமியோடைய தர்மபத்னியை எப்போ நான் பார்ப்பேன்? அதிகோர வேஷபூஷாதிகளாக இருந்தவள் இந்த ராட்சசேஸ்வர ராவணன் கூட அந்த தேவி எங்கே இருப்பாள், எப்போ என் கண்ணில் தென்படுவாள் அப்படின்னு க்ஷுத்ரேண பாபேன நிருஷம்சகர்மணா சுதாருணாலங்கிருத வேஷதாரிணா பலாபிபூதாஹ்ய பலா தபஸ்வினி கதம் மே திருஷ்டிபதேத்யசா பவேத்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தார் ஹனுமார். மேற்கொண்டு அசோகவனத்தில் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் அடுத்த பகுதியில் சொல்போம். जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेय स्वामिनः जय. दक्षिणे लक्ष्मणो यस्य वामे च जनकात्मजा पुरतो मारुतिर्यस्य तं वन्दे रघुनन्दनं मारुतिं वीरवज्राङ्गं भक्तरक्षणदीक्षितं हनुमन्तं सदा वन्दे राममन्त्रप्रचारकं हनुमन्नञ्जनासूनो वायुपुत्रमहाबलः अकस्मादागतोत्पादं नाशयाशु नमोऽस्तु ते. हरे राम
कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे हरे